தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதிக்க துடிக்கும் 12 வயது உடைய மாணவி விருது வழங்கி கௌரவிப்பு. பசுமை மீட்சி பயணம் என்ற தொனிப்பொருளின் அடிப்படையில் தேசிய ரீதியில் 10 லட்சம் மரங்களை நடுவதற்கான திட்டமிடலில் 12 வயதுடைய பாடசாலை மாணவியான மின்மினி மின்ஹா என்ற மாணவிக்கு பிரில்லியன்ட் சைல்டு அவார்டு என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த மாணவியுடைய செயற்பாட்டுக்கு பல தரப்பிலும் இருந்து ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். பொதுவாகவே சமூக நலனின் அக்கறை கொண்டவர்கள் குறைவாகத்தான் காணப்படுகின்றார்கள். அதுக்கும் பாடசாலை மாணவர்களில் குறிப்பிட்ட சிலர் தான் இவ்வாறு சமூகத்திற்கு தேவையான விடயங்களை எடுத்து கூறுவது மட்டுமல்லாது அதற்கு முன்னுதாரணமாகவும் இருந்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த 12 வயதுடைய மாணவி சமூகத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்றும் மரம் நாட்டிற்கு முக்கியமான ஒன்று என்பதை உணர்த்தும் வகையில் தான் 10 லட்சம் மரங்களை நட வேண்டும் என்று முயற்சி செய்து வருகின்றார். கல்முனை பக்ரில்லா மகா வித்தியாலயத்துடன் இணைந்து கல்முனை பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் கடந்த 29ஆம் தேதி நடந்த நிகழ்வு ஒன்றிலேயே அந்த மாணவிக்கு இந்த விருதினை வழங்கி வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாது அந்த மாணவியை கௌரவித்தும் உள்ளனர். சம்மாந்துறை அல் அர்ச்சஸ் மகா வித்தியாலயத்தில் தரம் 7 கல்வி பயிலும் மின்மினி மின்ஹா என்ற மாணவி 12 வயது உடையவர். இந்த மாணவி தன்னுடைய 10 வயதிலிருந்து மாவட்ட மட்ட, தேசிய மட்ட, சர்வதேச ரீதியில் 25 விருதுகளை பெற்றது மட்டுமல்லாது அவருக்கான கௌரவிப்பு பட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த மாணவி தொடர்ச்சியாக சமூக நலனை கருத்தில் கொண்டு மர நடுகை செயற்பாட்டினை அவர் முன்னெடுத்து வருகின்றார். அத்துடன் இந்த மாணவி 10 லட்சம் பேரை அடிப்படையாக கொண்டு 10 லட்சத்துக்கும் அதிகமான மரங்களை திட்டத்தை அவர் முன்னெடுத்து வருவதாகவும் சுற்றுப்புற சூழல் தொடர்பான விழிப்புணர்வு உரையினை நிகழ்த்தி வரும் ஆசிய நாட்டில் மிகவும் வயது குறைந்த பெண் என்ற பெருமையும் இந்த மாணவியை சாருகின்றது. இதன் அடிப்படையில் இந்த பெண்ணிற்கான பிரில்லியன்ட் சைல்டு அவார்டு என்ற விருது வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் மின்மினி மின்ஹா மாணவியுடைய சிறந்த உரை ஆற்றப்பட்டுள்ளதை அடுத்து மர நடுகை தொடர்பான நல்ல கலந்துரையாடல்களையும் அவர் தன்னுடைய உரையில் நிகழ்த்தி உள்ளதாகவும் இந்த மர நடுகை நிகழ்வுடனே பாடசாலை விளையாட்டு பிரிவிற்காக விளையாட்டு உபகரணங்கள் அன்பளிப்பு மற்றும் இதர செயற்பாட்டில் தங்களுடைய திறமைகளை காட்டிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பாடசாலை அதிபர் M.A. சலாம் மற்றும் பிரதி அதிபர் E. ரினோசா, உதவி அதிபர் M.R.M. முசாதி மற்றும் சிலருடைய பங்கேற்புடனே இந்த நிகழ்வு முன்னெடுத்து சிறப்பாக நடாத்தப்பட்டிருந்தது. மேலும் இந்த நிகழ்வின் போது கல்முனை விளையாட்டு கழக தலைவர் M.S.M. பலில் மற்றும் கழக தவிசாளர் ஆரம்ப பிரிவு பொறுப்பாசிரியர் A.C. நாசிம் ஆகியோருடன் ஆசிரியர் கழகமும் இணைந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்துள்ளனர். அது மட்டுமல்லாது இப்படி 12 வயதிலே இந்த ஆர்வத்தினை காட்டி வருகின்ற இந்த மாணவியுடைய செயற்பாட்டுக்கு பல தரப்பிலும் இருந்து தங்களுடைய ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி வருகின்றார்கள். இந்த மாணவியுடைய செயற்திட்டமானது பலராலும் பாராட்டக்கூடிய வகையில் இருந்து வருகின்றதை அடுத்து இப்படி ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு மாணவர்கள் இருந்தால் கூட எங்களுடைய நாட்டில் இவ்வாறான திட்டமிடலை முன்னெடுத்து நாட்டினை சுகாதார அடிப்படையில் பேண முடியும் என்றும் நாட்டிற்கு மரம் எவ்வளவு முக்கியம் என்று இன்றைய காலகட்டத்தில் பலர் காட்டில் இருக்கின்ற மரங்களை அழித்து வருகின்ற இடத்தில் இந்த மாணவி சூழலில் மர நடுகை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த மாணவியுடைய செயற்பாட்டுக்கு பல தரப்பிலும் இருந்து ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.